வந்து while loop பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து do while loop பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இதுதான் அதோட சின்டாக்ஸ். do, அதுக்கப்புறம் ஒரு பிளாக் ஆஃப் கோடு இருக்கும், அதுக்கப்புறம் while உள்ள கண்டிஷன் கொடுக்கணும். ஆக்சுவலி இது என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த whileக்குள்ளே ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்கள, அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் ஒரு பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். எது வரையும்னா வந்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும். ஆக்சுவலி உங்களுக்கு இப்போ தோணும், என்னென்னா இது while மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணும். ஆமாங்க, இந்த whileம் do whileம் அந்த ப்ராசஸ்லாம் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் எல்லா இன்டர்வியூலேயும் வந்து ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க, இம்பார்ட்டண்ட்டாக இது கேட்பாங்க. while டிஃப்ரென்ஸ் பிட்வீன் while அண்ட் do while, இந்த கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நீங்கள் என்ன சொல்லணும்னா, ஆக்சுவலி whileல வந்து கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் வந்து ஏதாச்சும் அந்த பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அது do whileல வந்து எப்படின்னா, அந்த உள்ளே வந்துட்டு அந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணும். இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். அதில் கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணும். இதில் வந்து அந்த லூப்புக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இன்றைக்கி நான் வந்து இந்த ப்ரோக்ராம் தான் சால்வ் பண்ண போகிறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த இன்புட் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இன்புட் 1ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து 1ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேஸ். அதனால் 4 5 2 3 அப்படின்னு ஒரு நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேஸ்னால ஒரு நம்பர். இங்கே 2ங்கிறது வந்து 2 நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ், 1 2 3 7 8 9. அதனால் வந்து 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன எப்படி அவுட்புட் வேணும்னா வந்து 4 + 5 + 2 + 3, அதான் வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ். இதெல்லாம் ஆட் பண்ணி 14 வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, வாங்க போடலாம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இங்கே வந்து ஒரு நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேஸ்னால் கரெக்டாக ஒரு நம்பர் தான் வாங்கணும், அதோட எக்ஸ்ட்ராலாம் வாங்கவே கூடாது. இது 2 நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேஸஸ்னால் 2 நம்பர் தான் வாங்கணும், அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது. இது மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணணும். வாங்க உங்களுக்கு போடும்போது நான் உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுவேன். எப்பயுமே நம்ம ரன் டைமில் வாங்கினால ஸ்கேனர் யூஸ் பண்ணுறோம். ஸ்கேனர் நியூ ஸ்கேனர் system.in. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் கேஸ் வாங்குவோம்ல, நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ். அது வந்து சும்மா டீச்சர் ஏன்னு எடுத்துக்கிறேன். டீச்சர் AC.next யூனிட். அடுத்து வந்து நான் ஒன்று சொன்னேன்ல, கரெக்டாக ஒரு டெஸ்ட் கேஸ்னால் ஒரு நம்பர் தான் வாங்கணும், 2 டெஸ்ட் கேஸ்னால் 2 நம்பர் தான் வாங்கணும். அதுக்கு தான் நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி ஃபார் லூப் வந்து உங்களுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ்லேயே வந்து சொல்லியிருக்கேன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்போ உங்களுக்கு புரியலன்னா அதை பார்த்துட்டு வேணால் வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கலாம். I வந்து lesser than or equal to lesser than A. ஏன்னா வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் தான் வாங்கணும். அதனால் எத்தனை நம்பர் ஆஃப் இங்கே எத்தனை டெஸ்ட் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னா அத்தனை டெஸ்ட் கேஸ் தான் வாங்கணும். அதனால நான் அப்படி கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து கோடிங் போடணும். அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வந்து இன்னொன்று ஒரு நம்பர் வாங்க சொல்லியிருக்காங்க. இது B=SC.next. இதான் இங்கே நம்பர் வாங்கியிருக்காங்களே, அதுதான் வாங்குறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து do while லூப்பில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு வந்து அந்த சின்டாக்ஸ் பார்த்தோம்ல, do, இந்த இடத்துல whileல வந்து கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். B வந்து இந்த வாங்கியிருக்க நம்பர் B greater than தான் இந்த ப்ராசஸ். ஆக்சுவலி நான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு நான் இந்த கோடிங்கை நான் போட்டுட்டு அப்புறமேட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும், இல்லாட்டி வந்து உங்களுக்கு புரியாது. நான் போட்டுட்டு அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த இடத்துல
to b is equals to b இங்கே என்ன எரர் காமிக்குது, நம்ம அதை இனிஷியலைஸ் பண்ணலனால கொஞ்சம் எரர் அடிக்குது. இன்டீஜர் எல்லாமே இன்டீஜர் இல்லை. அதுக்கப்புறம் சம்மை வந்து ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்னல்ல நம்மளுக்கு என்ன சம் ஆஃப் திஸ் தானே வரும். அதனால் சம் நான் இங்கே இருக்க சம்மை தான் நான் பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் முடிச்சு. ஓகே, இப்போ நான் இதோட ஒர்க்கிங் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நான் ரன் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு ஒர்க்கிங் சொல்லுவேன். ரன் பண்ணி காமிச்சிடுறேன். ரன் ஆக மாட்டேங்குது. இன்புட் கொடுக்குறேன். 1 1 2 3 6 கரெக்டாக வந்துருச்சா? இங்கே 1னா ஒரே ஒரு நம்பர் தான் வாங்குது, 6 வந்துருச்சு. இப்போ இன்னொன்று ஒன்று போட்டு காமிக்கிறேன். 2 1 2 3 6 வந்துருச்சா கரெக்டாக அவுட்புட்டு. அதுக்கப்புறம் 3 4 5 18 வந்துருச்சு. பாருங்கள், இன்னொன்று ஒரு அவுட்புட் எனக்கு இன்புட் வந்து எனக்கு வாங்கலை. கரெக்டாக 2 டெஸ்ட் கேஸ்னால் எனக்கு 2 இன்புட் தான் வாங்கியிருக்குல்ல. அதுக்காக தான் நம்ம இந்த ஃபார் லூப் வந்து கொடுக்குறோம். இப்போ நான் இதோட ஒர்க்கிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோம் நெக்ஸ்ட் இன்ட்டுனா இங்கே இன்புட் 2 இருக்குல்ல, டெஸ்ட் கேஸ் நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேஸ், அந்த 2 வந்து இந்த இடத்துல வரும். அதுக்கப்புறம் வந்து லூப் கொடுத்துருக்கோம். I is equals to 0, I less than a, I plus plus. அப்போனா என்ன உங்களுக்கு வரும்? 0 வரும், 1 வரும். இது என்ன 2 நம்பர் தானே, 0 1 2, கவுண்ட் வந்து 2 தானே. அதனால இந்த இடத்துல லூப்பில் வந்து வெறும் 2 நம்பர் தான் வாங்கும், அதுக்கு மேலே வாங்காது. அதுதான் வந்து 1 2 3, 3 4 5. அதுக்கப்புறம் இந்த லூப்பில் வரும்போது இங்கே வந்து m வந்து ஒரு இன்டீஜர், அதில் தான் வந்து ஸ்டோர் ஆகுது. b mod 10 ஒரு நம்பராக தான் உள்ள வரும். நான் சொல்லியிருக்கேன் எப்பயுமே ஒன்றா தான் வரும். அப்படியே அட் த சேம் டைமில் எல்லா நம்பரும் வர ஒன்றா தான் வரும். உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன் போன வீடியோலேயே, ஃபார் லூப் வீடியோலேயே. இப்போ வந்து 1 2 3னா இங்கே 1 2 3 பியோட வேல்யூ, இந்த பியோட வேல்யூ வந்து 1 2 3 தானே சொல்லியிருக்காங்க. அந்த 1 2 3 mod 10. இப்போ வந்து மாடோட வேல்யூனா என்னன்னா வந்து இப்போ டிவைட் பண்ணும்போது ஒரு கோஷன்ட்டு ரிமைண்டர் இருக்கும்ல, அதில் வந்து இந்த ரிமைண்டரோட வேல்யூ எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்னா, ஒரு வேல்யூ வந்து மாட் பண்ணுற மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து இந்த ரிமைண்டர் வேல்யூ வந்து கிடைக்குது. அது வந்து ரிமைண்டர் என்ன வரும்? 3 கரெக்டாக. அடுத்து வந்து சம் பண்ணும். எம்மில் வந்து 3 வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. என்னென்னா வந்து m is equals to 3 கடைசியாக வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறது. அதுக்கப்புறம் சம் is equal to சம் ப்ளஸ் n. சம் வந்து என்ன ஃபஸ்ட்டு 0வாக இருக்கா, அதனால் 0 + 3. இப்போ ஃபைனலாக சம்மில் இருக்கிறது வந்து 3. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? b is equals to b mod 10. இந்த b இருக்குல்ல, பியோட வேல்யூனா 1 2 3லாம் கடைசியாக இருக்க பியோட வேல்யூ வந்து 1 2 3 தானே இருக்குது. அதனால் 1 2 3 டிவைடட் பை 10. இது வந்து டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், கோஷன்ட் வேல்யூ தான் வரும். அப்போ வந்து என்ன இருக்குது, கோஷன்ட் என்னது, b is equals to 12. 123 வந்து 123 வந்து 10ஆல் டிவைட் பண்ணால் அதோட கோஷன்ட் வேல்யூ 12. அதான் இப்போ வந்து பியில் இருக்கும். இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து இங்கே கண்டிஷன் வந்து செக் பண்ணும். b வந்து கிரேட்டர் தென் 0வாக இருக்கா? ஆமாம், b வந்து கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இந்த இடத்துக்கிட்ட போகும். இந்த இடத்துக்கிட்ட போய் m is equals to b mod 10 அப்படின்னு இருக்காங்க. இப்போ கடைசியாக இருக்க b வேல்யூ தான் எடுத்துக்கோங்க. இங்கே 12 இருக்கா, அதனால் இங்கே என்ன பண்ணணும்னா போயிட்டு 12 mod 10 அது என்னன்னு செக் பண்ணணும். அப்போ என்ன 12 mod 10 வந்து 2வா, அப்போ வந்து m வந்து 2வாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணும், இந்த சம் வந்து இதோட தான் ஆட் பண்ணிக்கும். சம் is equals to சம் ப்ளஸ் எம்மா ஏற்கனவே 3 இருக்குது. 3 ப்ளஸ் இந்த எம் கடைசியாக வேல்யூ, ஏன்னா எம்மில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கும். கடைசியாக 2 இருக்கா, அதனால் இங்கே வந்து 2 எடுத்துக்கும். 3 + 2 is equals to 5ன்னு வரும். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து b is equals to b mod b divided by 10. அப்போனா கடைசியாக இருக்க வேல்யூ வந்து 12 தானே. இந்த 12 வந்து திருப்பி டிவைட் பண்ணும். திருப்பியும் டிவைட் பண்ணும்போது
என்ன வரும்னா வந்து 1 வருமா உங்களுக்கு. அடுத்து வந்து திருப்பி இங்கே வந்து போய் ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இங்கே இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணும். ஆக்சுவலி என்ன வரும் இந்த இடத்துல B mod 10 1 mod 10ன்னு வரும். 1 mod 10ன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து +1 is equals to 6ன்னு உங்களுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் திருப்பி வந்து இந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் இந்த சம் வந்து கடைசியாக வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே 6 வருது. அதே மாதிரி தான் இதே ப்ரொசீஜர் தான் வந்து 345 அந்த நம்பருக்குள்ளே போயிட்டு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா அது வரையும் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் நம்மளுக்கு வந்து இந்த சம் வந்து பிரிண்ட் பண்ணுது. இதுதான் இதோட பேசிக் ஒர்க்கிங்க. அடுத்து வந்து நான் இப்போ வந்து போன வீடியோவில் ஒயில் லூப்பில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருந்தோம். அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு போன வீடியோவில் என்ன கொஷின் கொடுத்துருந்தோம்னா இந்த ஆப்பி கோடிங்கை வந்து கவுண்ட் 5 வர வரையும் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க சொன்னோம்ல, அதுக்கான சொல்யூஷன் தான் அது. இந்த ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த 5 டைம்ஸ் வந்துருச்சா 1 2 3 4 5 இப்படி தாங்க போகணும். இந்த ஒயில் லூப்பில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.